வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிஞ்சு வீடியோஸ் பார்க்க போறோம். நான் பண்ற கிரிஞ்சு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி எவனோ பண்ணி வச்சிருக்கிற கிரிஞ்சு வீடியோ கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்றதோட நிப்பாட்டாம இனிமே இந்த கிரிஞ்சு வீடியோஸுக்கு வந்து நம்ம கிரிஞ்சு ரேட்டிங் கொடுக்க போறோம். இந்த வீடியோக்கு கிரிஞ்சு மீட்டர்ல அவுட் ஆஃப் 10 என்ன மார்க் அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். மறந்துடாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இன்னொன்னு கமெண்ட்ல இப்படி தள்ளி விட்டா ஹைப்னு ஒரு பட்டன் வருது. அந்த ஹைப் கொடுத்தா இன்னொரு 4 பேருக்கு இந்த வீடியோ காட்டுமா? தயவு செய்து ஹைப் பண்ணி விடுங்க. அதாவது கண்ட படத்தை எல்லாம் தேவையில்லாம ஹைப் ஏத்தி விட்டு 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும் அப்படின்றீங்க. ஏன் வீடியோவையும் கொஞ்சம் ஹைப் ஏத்தி விடுங்களேன். அப்பா ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இதுவா? ஏங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இன்னத நீங்க துவைக்காதீங்க, நானே துவைச்சுக்கிறேன்னு. இல்லமோ, என்னதான் இருந்தாலும் என்னோட இன்னர்ல உன்னை துவைக்க வச்சா நல்லா இருக்குது, அதான் நானே துவைச்சிட்டேன். கொல்ல போறேன் நான் உங்க பொண்டாட்டிங்க, முதல்ல நீங்க தள்ளுங்க. ஏய், ஆல்ரெடி துவைச்சது நீ எங்கம்மா எடுத்துட்டு போற? மறுபடியும் என் கையால துவைச்சு காய போட போறேன். இது என்ன புது விதமான ஒரு ஃபெட்டிஷா? எப்படி இந்த கண்டென்ட்ல எப்படி யோசிக்கிறானு உனக்கு? அதான் வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் போட்டு தொலைய வேண்டியதுன்னு. அப்படியே இருந்தாலும் யார் துவைச்சா என்ன? அது இந்த கண்டராவியெல்லாம் பரவாயில்ல. லாஸ்டா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு பாரு, அந்த பொண்ணு இல்ல அந்த லேடி என்ன பண்ணிச்சு பாரு, அது கையால மறுபடியும் துவைச்சு காய போட போகுதான். என்னோட மேனேஜர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ப்ரொடக்டிவிட்டியே இல்ல, ஆல்ரெடி செஞ்ச வேலையே திருப்பி எதுக்கு நீ செய்யற? இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாவே என்னால அப்ரூவ் பண்ண முடியாது. ஜட்டியை வச்சு என்னடா கண்டென்ட் உங்களுக்கு? சோ கிரிஞ்ச் மீட்டர்ல இதுக்கு நம்ம 10 அவுட் ஆஃப் 10 தான் கொடுக்க போறோம். மச்சா ப்ராமிஸ் பண்ற, இனிமேல் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன்ட்டு. நீ ஏன் என்னை விட ஸ்பீடா தான் ஓட்டுவ, 100க்கு மேலதான் போவ. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மச்சான் அவங்க இனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லடா. ஓ, அவர் வந்து எங்கேயோ போய் வண்டியை கொடுத்து செத்துட்டு ஆவியா வந்து ஃப்ரெண்ட் வந்து இனிமே வந்து நீ ஸ்பீடா ஓட்டாத அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு. குட் அட்வைஸ் ப்ரோ, குட் அட்வைஸ். சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரோட்ல தொல்லை தாங்க முடியல. ரோட்ல 2 பேரோட தொல்லை தாங்க முடியல. ஒன்னு இந்த டியூக் பைக்கு டியோ வச்சுக்கிட்டு வேகமா போய் சாவடிக்கிறானுங்க. இன்னொரு 40-45 வயசுக்கு மேல இருக்கிற ஆன்டிஸ் அங்கிள்ஸ், நான் போனா ட்ரெயின் மாதிரி ஒரே ட்ராக்ல 20 ஸ்பீட்ல தான் போவேன், எவனுக்கு வழி விட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. என்னதான் கிரிஞ்சா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருந்தனால இதுல கிரிஞ்சு மீட்டர்ல நம்ம வந்து 6 அவுட் ஆஃப் 10 கொடுப்போம். அடுத்த வீடியோ என்னது? இவரின் புகழுக்கு அந்த வாதம் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நாளும் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அஜித் பாய் இல்லடா, இவரை பார்த்தா இந்த ஆள் மாதிரி இருக்காரு. இதெல்லாம் கேட்க வேணாம் தான் காது பொத்தனாப்புல முந்தாசு கத்னியா வாரதியாரேன்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்க வேணாம் தான் அவர் மன்றத்தையே கலைச்சிட்டு ஓடி இருக்காப்புல. நிறைய பேர் வந்து லுக் ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே அவங்கள மாதிரியே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த மாதிரி இல்லாதனால இது கிரிஞ்ச் மீட்டர்ல நம்ம 7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அடுத்த வீடியோ போவோம். கல்யாணம் செய்ய போற பொண்ணு கிட்ட போன்ல பேசலாமா? நிச்சயம் ஆனதுக்கு பின்னால கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த 2 பேருமே அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை போலதாங்க. அதனால அவங்க போன்ல பேசுறதோ, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றதோ, நேருக்கு நேரா சந்திச்சு பேசுறதோ இதுவெல்லாம் ஹராம், செய்யவே கூடாது. கேட்ட உடனே நிறைய பேர் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனுமதி கொடுக்குது. என்னன்னா, நிச்சயம் ஆனதுக்கு பின்னால அந்த பெண்ணை ஒரே ஒரு முறை நேருக்கு நேரா முகத்தையும் கையையும் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, எந்த பெண்ணை திருமணத்துக்காக பேசுறீங்களோ அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. கடைசியா இந்த வீடியோவை மறக்காம கல்யாணம் செய்ய போறேன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்துல ஒரு டைலாக் வரும்ல, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டா? அரேஞ்ச் மேரேஜ் பண்றதே வந்து சரி, அதுல அதை பத்தி நான் கமெண்ட் பண்ணா நிறைய பேர் கடிக்க வருவீங்க. பார்த்த உடனே எப்படி ஒருத்தனை நல்லவன் புரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்றீங்க, அந்த கான்செப்டே எனக்கு புரியல. அதுலயும் இன்னொரு படி வேலை போய் நீ பாத்துட்டியா, ஓகே 2 பேரும் பிக்ஸ் ஆயிருச்சு, இனிமே நீங்க 2 பேரும் பேசக்கூடாது, வேற நீங்க வந்து நீ மணமகள் அறை நீ மணமகள் அறை அப்படின்னு நாங்க ஒரு மண்டபத்தை புக் பண்ணோம், அங்க வந்துதான் நீங்க 2 பேரும் பேசிக்கிறணும். சரி, இது எத்தனாவது கல்யாணத்துக்கு?
பாய் வீடியோக்கு நம்ம கிரிஞ்சுக்கு 10 out of 10 கொடுக்குறோம். அடுத்த வீடியோ போவோம். இங்க வந்து ஷார்ப்பா இருந்துச்சுங்க, பேண்ட் கிழிஞ்சிருச்சு. நான் உள்ள போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க வாங்க சூப்பரா பேண்ட் கிழிஞ்சு. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிற சும்மா இருக்கட மாட்டேன் அப்படின்னு ஒரு காமெடியில சும்மா சும்மா இல்ல, அதோட மொத்த மனித உருவமே இவன் டிடிஎஃப் தான். இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அல்ல போனை எங்க வச்சிருக்கேன் பாரு, நார்மலா எதையுமே பண்ண மாட்டியாடா நீ, அது மாட்டுக்கு சும்மா நடந்து வந்திருக்கலாம். அதான் சொல்றது, கண்ட இடத்தில் நக்கல் வாழ்க்கை சிக்கல் அப்படின்றது. சும்மா நடந்து வந்திருக்கலாம்ல. அதுல பேண்ட் கிழிஞ்சது எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்படி வந்தேன்னா இந்த இடத்துல ஷார்ப்பா இருச்சா பேண்ட் கிழிஞ்சிருச்சு, சூப்பரா கிழிஞ்சுக்குன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணா பாரு. என்னைய மாதிரியே வன்மம் பிடிச்சோனா. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்காத ப்ரோ. டிடிஎஃப் அண்ணாக்கு கிரிஞ்ச் மீட்டர்ல நம்ம என்னதான் வந்து அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்க கூடாது, அதனால 9 out of 10 கொடுக்குறோம். அடுத்த வீடியோ போலாம். யார் இப்ப நடந்து வர்றவங்க எல்லாம் தொழிலதிபர்கள், கீழே உட்கார்ந்துருக்க வேண்டும் வருங்கால தொழிலதிபர்களா? அப்படி என்ன சாதிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய மாலையெல்லாம் கொண்டாந்து போடுறானுங்க. ஏண்டா 100 சேர் வாடகை எடுக்க முடியாம உங்களை எல்லாம் கீழே உட்கார வச்சிருக்கேன், இவனையும் நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. இல்ல இதுவும் டிராமா ஆர்டிஸ்ட் இவங்களே செட் பண்ணி வீடியோ எடுக்கிறானுங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னுமே ஸ்கேம்லாம் நடந்துகிட்டே இருக்கு, ஸ்கேம் ஆகிக்கிட்டே தான் இருக்கானுங்க. விதவிதமா ஸ்கேம் பண்றானுங்க, விதவிதமா ஸ்கேம் ஆகிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. விதவிதமான ஸ்கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து கிரிஞ்ச் மீட்டர்ல நான் வந்து 11 out of 10. இவனுங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு பர்சனலா பயங்கர வன்மம். அவன் சம்பாதிக்கிறதுக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவன் கஷ்டத்தை வந்து வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தையை காட்டி ஏமாத்துறாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஏமாறுறாங்க பாரு, அவங்கள பார்த்தா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஸோ இது கிரிஞ்சுன்றதை விட இது ஒரு மாதிரி அவர்சன் ஆகுது இவங்கள பார்த்தாலே எனக்கு. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க, உங்களால மண்டையே ஒரே தப்பா. ஃபுல்லா வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு போட்டோ இருக்கு, காட்டுறேன். எங்க ஊருக்காரைய சேட்டைக்கு அளவே இல்லாம. அதாவது மதுரையில தாவேக்கா உறுப்பினர் சேர்க்கைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க போல, அதுல உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்கு விஜய் வர முடியாது இல்லையா, அதனால விஜய் மாதிரியே ஒரு கட் அவுட் கார்டு கொடுக்குற வச்சு எல்லாரும் வந்து கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறவன் பேனர் வைக்கிறவன் கலாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலாச்சாரத்துல வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கோம். எப்படி இந்த இனோவேஷன்லாம் வேற எந்த ஒரு காரணத்துக்கும் வராது. we made it. கிரிஞ்ச் மீட்டர்ல இருக்கு நம்ம கொடுக்க போறது என்னதான் இதுல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதனால 8 out of 10. அதாவது இது வந்து ஒரு டாக்ஸிக் கலாச்சாரம் வந்து 2K கிட்ஸுக்கு நடுவில் பரவிக்கிட்டு இருக்கு. முன்னாடி 90s கிட்ஸ் கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு, ஆனா ஒரு சில பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2K கிட்ஸ்ல இருந்து பாதிக்கு பாதி நிறைய பேர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறது, கோர்ட்டுக்கு போறது, ரவுடிசம் பண்றது, இதெல்லாம் வந்து கையில கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு கெத்து, இதுக்கு பின்னாடி ஒரு கெத்தா ஒரு சாங் போட்டா ஒரு பெரிய நம்ம ஒரு மாசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் எதேர்ச்சியா சைபர் கிரைம்ல இந்த உங்க வீடியோ மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஃபியூச்சரே முடிச்சு விட்டுருவாங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் ஆல்ரெடி ஜட்ஜு முன்னாடி போய் கையை கட்டி நின்றுட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்கறியோ இல்லை ஏதோ ஒரு வாக்குமூலம் கொடுக்குறியோ ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஜட்ஜு முன்னாடியே நின்று முறைக்க வேண்டியதானே, ஜட்ஜு முன்னாடி சரிங்கய்யா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து வந்துட்டு இப்படி முறைச்சா
10 out of 10. இது கிரிஞ்சு மட்டும் இல்ல, டாக்ஸிக். அடுத்து ஒரு ஜெனரேஷனையே வந்து நீங்க மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மேனிப்புலேட் ஆன ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல கட்டுறேன். டீச்சர் முட்டி போட வைக்க போற ஓடுகடா உள்ள, ஏதோ பாலிடெக்னிக் காலேஜ்னு நினைக்கிறேன். 10 out of 10. இது வந்து காலேஜ். அடுத்து ஸ்கூலுக்கு போவோம், காட்டுறேன். மாதிரி யூனிஃபார்ம் சட்டை ஏன்டா அப்படி தச்ச? சரி, இன்கேஸ் தமிழக அரசாங்கமே இல்ல அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்த யூனிஃபார்மா அப்படின்னு விசாரிங்க. ஃப்ரீயா கொடுத்த யூனிஃபார்ம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றான்னு இவனை பிடிச்ச மூலம் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து விடுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் பிடிச்சி நம்ம கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஒரு நல்ல சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு காஸ்டியூம் டிசைனரா வருவான். இந்த மாதிரி பசங்களோட டேலண்ட் எல்லாம் என்னதான் கிரிஞ்சு பண்ணாலும் அதெல்லாம் ஒரு டேலண்ட் இருக்கு. அதனால நம்ம 7 out of 10 கொடுப்போம். பட் கவர்மெண்ட் கொடுக்குற விலையில்லா பொருட்களை வந்து இவன் இந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தான்னா கண்டனத்துக்குரியது. இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஷர்ட் போட்டு பனியன் போடுவாங்கல்ல அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான். நான் எப்படி சொல்றேன்னா, டிஷர்ட் போட்டு உள்ள பனியன் போடுவாங்கல்ல அவங்களுக்கு, சட்டை போடும்போது பனியன் போடுற அது சொட்டு தெரியாம இருக்கிறதுக்கு, டிஷர்ட் போடும்போது ஏன் பனியன் போடுற? இனிமே தயவு செஞ்சு டிஷர்ட் போட்டா உள்ள பனியன் போடாதீங்கடா. அப்படி போட்டோம்னா வெறும் டிஷர்ட்டா போட்டு போங்கடா, சொட்டானாலும் தெரியட்டும்டா. அப்படி சொட்டாகிறது உங்களுக்கு தெரியறது பிரச்சனைனா நீங்க வேற கிளாத்லயாச்சும் போட்டு போங்கடா, ஸ்வெட்டு தெரியாமலாச்சும் இருக்கும். காட்டன் டிஷர்ட் போட்டு அந்த எந்த டிஷர்ட் போட்டாலும் உள்ள பனியன் போடுறது அநியாயம் பண்றீங்கடா. அதாவது அடுத்தவன் ட்ரெஸ்ஸை நொட்டம் சொல்றவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே அடி வயிற்றுல இருந்து அப்படியே அப்படின்னு ஒண்ணு வரும். ஆனா அது இங்க சொல்ல முடியாது. எவன் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. எவன் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா? இன்னொரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவனே டிஷர்ட்டுக்குள்ள படியை தான் போட்டிருக்கா, அப்புறம் ஏன்டா? இந்த வீடியோக்கு நான் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? 20 out of 10. ரொம்ப நாள் ஒரு பிள்ளை லவ் பண்றீங்க, அந்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிருச்சு. லவ் பண்றேன், ஐ லவ் டி, லவ்டியா லவ்டியா ஐ லவ் டி, லவ்டியா லவ் டி இல்ல நான் லவ் யூ, லவ் டி இல்ல நான் லவ் யூ. ஒரு பொண்ணு வந்து லவ் சாங் ஓகே சொல்லி இப்படிதான் பண்ணுவியாடா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நினைச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லுது. இவன் எடுத்தோடனே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னு இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா. ஐயோ அம்மா புட்டி ஓடி போயிடும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதெல்லாம் கிரிஞ்சு மீட்டர்ல 10 out of 10. திரை கிஸ்தி வரி வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏச்சம் அணித்தாயா, நீர்வாஜி நடுவில் நீரை கண்டாயா, நாச்சு நட்டாயா, களை பறித்தாயா, கணனை உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அதுவும் இல்லை, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி உணிந்தாயா? மானம் கெட்டவனை யாராடா இனிமே சொன்ன? ஒரு சின்ன பையனை டிராமடைஸ் பண்ணி சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு முக்கியமான கருத்து நான் இந்த சமூகத்துக்கு சொல்லணும். அதுல குறிப்பா இப்ப இன்ஸ்டாகிராம் மோகத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறேன். அதாவது குழந்தையோட அழகே வந்து அவங்களோட ஒரு இன்னசென்ஸ், மலரைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற பேர்ல நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படியாவது வந்து ஒரு கண்டென்ட் ஜெனரேட்டிங் ஃபேக்டரியா பாக்குறாங்க. குழந்தை பிறந்த உடனே ஒரு கார்டு கொண்டாந்து காட்டி, குழந்தை வளர்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் இவன் பாத்தீங்களா இவன் உச்சா போறான், ஃப்ரெண்ட்ஸ் இவன் பாத்தீங்களா இவன் வரல சாப்பிட்றான்னு குழந்தைகளும் அதெல்லாம் பண்ணத்தாண்டா செய்யும். அது குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சோடனே என்ன பண்றீங்க தெரியுமா? ஏய்
நான் வந்து அங்க உட்காந்துக்கிறேன், நீ இங்க இருந்து ஓடி வந்து அப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் டைலாக் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதை டியூன் பண்ணி அதை ரீல்ஸா எடுத்து எதேர்ச்சியா வீடியோ எடுக்கிறாங்களாம் குழந்தைய. அதை ரீல் அப்படியே ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறீங்க. அதை பார்த்து இன்னொரு 10 பேர் அவன் குழந்தைய வச்சு பண்றான்டா, டார்ச்சர் பண்றீங்கடா குழந்தைகளை பூரா. நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைய வச்சு லைக்ஸ் ஷேர்ஸுக்காக தான் பெற்றுக்கிறீங்கன்னா வேணாம்டா. ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷனே டிராமடைஸ் பண்ணி அவன் என்ன ஆகுறான்னா வளர வளர லைக்ஸ் ஷேர் தான் உலகமே, எத்தனை கமெண்ட் வருதுன்றதுதான் உலகமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். இதுல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, ஒரு குழந்தை பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி சின்ன வயசுலயே அவனுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைச்சிருது. ஸோ அவன் வளர வளர வந்து புளுத்தி குழந்தையா வளர்றான். சரியா? இன்னொன்னு என்னன்னா, இந்த குழந்தைக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது, இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன நீ ஏன் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டு நசுக்கி அவனை வந்து டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாத வயசுல டிப்ரெஷனுக்கு தள்ளுறீங்க. ஆல்ரெடி அவனுக்கு ஏகப்பட்ட பரீட்சை, மார்க்கு, ஸ்கூல்ல டீச்சர், ஸ்கூல்ல புல்லிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை குழந்தைகள் சந்திக்குது. இதுல வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கதறி அழுகலான்னு பார்த்தா வாட்ச் எல்லாம் வாமோ வீடியோ எடுப்போம் ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னா அவ என்னதான்டா பண்ணுவேன்? என்ன ஏன்டா அவளை பேச வைக்கிறீங்க? கிரிஞ்சு மீட்டர்ல 100 out of 10. நிறுத்து. இவன்டா ஏன்டா அப்படி பயந்து பயந்து ஓட்டிட்டு வர? ஏன்னா சந்தன கட்டை கடத்தன்னு சொல்லிட்டு யாராச்சும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உனக்கெல்லாம் மார்க்கே போட முடியாது. உங்களோட இதை யாரா கிரிஞ்சு வீடியோஸ் ஃபோல்டர்ல போட்டு வச்சது? இது பாய்ஸ் தெரப்பி. ஆக்சுவலா வந்து ஒரு 4-5 பசங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் ஜாலியா எவனையாச்சும் ஒருத்தனை விக்டிம் ஆக்கி அவனை டிராமடைஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு காமெடியான ஒரு 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 ஃபன் கண்டென்ட்டா தான் பாக்குறேன். மேபி ஒரு பெண்கள் கண்ணோட்டத்துல இது ஒரு கிரிஞ்சு வீடியோவா தெரியலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவங்க கண்ணோட்டத்துல இது வந்து என்னடா லூஸ் மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு தோணலாம். பட் ஒரு 4-5 பசங்க சேர்றாங்க அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து கிரிஞ்சு வீடியோ அப்படின்ற ஒரு இதுல என்னால எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு ஃபன் வீடியோ. ஸோ கிரிஞ்சு மீட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் 0 out of 10 என்னைய பொறுத்தவரை. நெக்ஸ்ட் வீடியோ. வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை நான் அந்த கோர்ட் வீடியோல சொன்னேன்ல, இந்த மாதிரி ரவுடிசம் பண்றது, இந்த மாதிரி கிரைம் பண்றதெல்லாம் வந்து இவங்க வந்து ஹீரோயிசத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க, அதனால அடுத்த ஜெனரேஷன் மேனிப்புலேட் ஆயிட்டு இருக்கேன்னு. அப்படி மேனிப்புலேஷன் ஆன ஒன் ஆஃப் த இவன் ஒருத்தன் 10 out of 10. யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்க? அவரை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால இந்த காலத்து பசங்களே கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற அங்கிள்ஸ் ஆன்டிஸ்களுக்குலாம் இந்த ரீல் அனுப்பி விடுங்க. அதாவது இந்த 20 to 30 வயசு பசங்க மட்டும் போனுக்கு அடிக்ட் ஆகல. ஆக்சுவலா யாரு போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 40+ இருக்கிறவங்க தான் போனுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆயிருக்காங்க. நாங்க கூட போன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் படம் பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ், பசங்களோட வெளியே போறது, படத்துக்கு போயிடுறது அப்படின்ற மாதிரி இருந்துருவோம். ஆனா இந்த ஷேர் சாட்டு, யூடியூப் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டார் சீரியலு, இதெல்லாம் பிடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும்.
அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்களுக்குலாம் கிரிஞ்சில் இது என்ன மாதிரி கிரிஞ்சுனே தெரியல. 10 out of 10. ஸோ முடியல நண்பர்களே, எப்பவுமே தலை வலிக்குது. அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம் இருக்கேன். ஆனா இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் வந்து ரேட்டே பண்ண முடியாத, யாராலையும் ரேட்டிங் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கிரிஞ்சு வீடியோ இருக்கு. அதை நான் ப்ளே பண்ணி விட்டுட்டு போயிடுறேன். நீங்க வந்து இன்னும் வந்து இந்த லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு இதுல இருக்கிறதுலயே எது ரொம்ப கிரிஞ்சா தோணுச்சோ அந்த வீடியோ வர்ற டைம் ஸ்டாம்ப், அந்த வீடியோ வர்ற டைமை வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறந்துடாம ஹைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்ப நான் அடுத்து போடுற வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே போங்க. நான் போயிடுறேன். அத்தை சொல்றதுதான் கரெக்ட். ஃபீல் எல்லாம் பண்ணாத விதி. மருமகளே இதுக்கு ஐடி ஒண்ணும் ஐடியில போ. ஏய் அத்தை அதெல்லாம் ஃபீல் பண்ண வந்துட முடியும். அதெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்றீங்க ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு? உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபீல் பண்ணல அத்தை. அவங்களை அழுவானான்னு சொல்லுங்க. அப்புறம் என்னாலும் பேச முடியல, அதுக்காக தான் சொல்றேன். அழுவானான்னு சொல்லுங்க. டேய் அழாதரா, அவதான் அவ்வளவு தைரியமா அந்த பிள்ளைய சொல்றேன். நம்மளால முடியும்.